நம்ம பாறைக்கோட்டை பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். ஒரே வந்தோடனே எல்லாரும் காதை பொத்திட்டு இருந்தீங்க, நான் தான் பார்த்து நாங்க நின்றுட்டு இருக்கோம். ஒரே சவுண்ட். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்ச உடனேதான் இறங்குறதா இருந்தது. இந்த வெயில்லையும் நீங்க எல்லாம் வந்து இங்க இந்த வந்து நின்று கொண்டு என்ன வரவேற்பு கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப நன்றிமா. நான் பகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியில மாம்பழம் சின்னத்துல போட்டியிடுகின்றேன். இந்த பகுதியில என்ன பிரச்சனை அப்படின்னு வரும்போதெல்லாம் கேட்டுட்டு தான் வரும். குடிக்கிறதுக்கு தண்ணி பிரச்சனை நிறைய இருக்கு. உங்க பகுதியிலயும் சாலை வசதி, லைட் வசதி இல்லையா, எல்லாமே தேவைப்படுது. ஏதாவது ஒண்ணு ரெண்டு இருக்குது. சில சமயம் ரேஷன் கடை கேட்கறாங்க, சில சமயம் ஸ்கூலுக்கு காம்பவுண்டு, இந்த மாதிரி எத்தனையோ திட்டங்கள் இருக்கு. எல்லாத்தையும் ஒன்னொன்னா பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும். குறிப்பாக பசங்களுக்கு நல்ல படிப்பு, வேலை வாய்ப்பு. நல்லா படிக்கிறீங்க, எப்படியாவது படிச்சிடுறீங்க, ஆனா வேலை கிடைக்க மாட்டேங்குது. வெளியூர்ல தான் நிறைய பேர் வேலை செய்யறாங்க. தர்மபுரியில ஒரு அந்த சிப்காட்ட தொழிற்பேட்டையை தொடங்கி அங்க பசங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடுப்பதுதான் என்னுடைய முக்கிய நோக்கம். அது இருந்தா படிச்ச பசங்களா இருக்கட்டும், பெண்களுக்கும் தைரியமா போயிட்டு வரலாம். அதற்காக அந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும். தண்ணீர் பிரச்சனையை தீர்க்கணும். அதற்காக எங்களுடைய உழைப்பு கண்டிப்பாக இருக்கும். மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு, பெண்கள் பாதுகாப்பு, இதற்காக நாங்க நிறைய திட்டங்களை வச்சிருக்கிறோம். அதெல்லாம் செயல்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அது இதுல இருக்கு பாருங்க, எல்லாம் நீங்களும் படிச்சு பாருங்க என்ன செய்ய போறாங்க. எப்ப இந்த ஆட்சி மாற்றம், இது திமுக ஆட்சி காலத்துல எந்த ஒரு நல்ல திட்டத்தையும் தர்மபுரிக்கு அவங்க நிறைவேற்றவே இல்லை. தண்ணீர் பிரச்சனையும் தீர்க்கல, மது போதை பிரச்சனையும் தீர்க்கவில்லை, இல்ல அந்த பகுதியில் ஏற்படக்கூடிய மற்ற பெண்கள் பாதுகாப்புக்கான பிரச்சனையுமே இந்த இப்ப நடக்கிற ஆட்சி காலத்துல எந்த ஒரு விஷயத்துக்குமே அவங்க தருமபுரி மாவட்டத்துக்கு ஒரு நல்ல திட்டம் எதுவுமே கொடுக்கல. எதுவுமே கொடுக்காம விட்டுட்டாங்க. ஆனா மாம்பழ சின்னம் தான் நீங்க கேட்காம உங்க ஊருக்கு 108 ஆம்புலன்ஸை கொண்டு வந்த சின்னம். நீங்க உங்களுக்கு நல்ல சுகாதாரமான ஒரு மருத்துவ வசதி வேண்டும் என்பதற்காக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து எல்லோருக்கும் இலவசமாக வைத்தியத்தை கொண்டு வந்த சின்னம் மாம்பழ சின்னம் தான். இப்ப நல்ல திட்டங்களை உங்களுக்கு கொடுக்க தயாரா இருக்கிறோம். தண்ணி பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் இந்த பகுதியில தண்ணி வருதுன்னா அதுக்கு காரணமே மாம்பழ சின்னம் தான். நம்ம எத்தனையோ போராட்டங்களை நடத்திதான் தண்ணி கொடுக்குறாங்க. இல்லைன்னா பாலைவனமா ஆயிட்டு இருக்கோம், தண்ணியே இருந்திருக்காது. போராட்டங்கள் பண்ணிதான் இந்த குடிநீர் திட்டங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமாவது நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கூட இந்த நீங்க மாம்பழ சின்னத்துக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. கண்டிப்பாக இன்னும் நிறைய திட்டங்களை வைத்திருக்கிறோம். எடப்பாடியார் அவர்கள் என்ன சொல்றாங்க, பெண்களுக்கு 2000 ஊக்கத்தொகை, 10,000 ரூபாய் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே போடுறது, ரெஃப்ரிஜரேஷன் கொடுக்கறது, ஃப்ரிட்ஜ், கேஸ் சிலிண்டரு, அரிசி பருப்பு ரேஷன் கடையில கொடுப்பது போன்ற எத்தனையோ நல்ல திட்டங்கள் வச்சிருக்காங்க. கல்வி கடன் தள்ளுபடி எல்லாம் வச்சிருக்காங்க. அது திமுக ஆட்சி இப்ப நடக்குது. அவங்க ஆட்சியில கள்ளுக்கடையும் மதுக்கடை தான் அதிகமா திறந்து விட்டுருக்காங்க. நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி தான் இந்தியா முழுக்கவே 3500 மதுக்கடைகளை சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு மூடி இருக்கோமா. வேற யாருமே எத்தனையோ இந்தியா முழுக்க 16,000, தமிழ்நாட்டுல 3500 மதுக்கடைகளை மூடுனது பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழ சின்னம். வேற யாரும் செய்யல, எல்லாருமே திறந்து விட்டு இருக்கிறாங்க. நீங்க சிந்தான பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் மாம்பழ சின்னத்துக்கும் வாக்களிங்க. கண்டிப்பாக மது கடைகளையோ இல்ல இந்த போதை பழக்கத்தை தமிழ்நாட்டை விட்டு ஒழிச்சிடலாம். பசங்களை பாதுகாக்க வேண்டியதான் நம்ம வேலை. இவங்க யாரும் பண்ண போறது இல்ல. இன்னைக்கு ஏரியா முழுக்க போதை பழக்கம், சந்து கடை மட்டும் இல்லையா, போதை பழக்கம் அதிகமா இருக்குது, கஞ்சா பழக்கம் அதிகமா இருக்குது. அதனால எல்லா பெண்கள் பாதுகாப்பு பெரிய கேள்விக்குறி. இதெல்லாம் வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதி கொடுப்பாங்கல்ல, இதை செய்யறோம் அதை செய்யறோம்னு ஒரு இடத்துல கூட இத பத்தி அவங்க பேசவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்களுக்கு நீங்க மறுபடி வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இன்னும் பெரிய பிரச்சனை. இன்னும் நிறைய கடையை திறந்து விட்டுட்டு இன்னும் எல்லா இடத்துலயும் ஓப்பனா கடை போட்டு விற்பாங்க எதை, கஜாவை. அதனாலதான் சொல்றோம், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழ சின்னத்துக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் ஆதரவு கொடுங்க. நாங்க மட்டும்தான் முழுமையாக போதையும் மதுவையும் தமிழ்நாட்டை விட்டு ஒழிப்போம்னு சொல்றோம். அதிமுக, அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அவங்களுடைய வாக்குறுதி என்ன தெரியுங்களா, படிப்படியாக இந்த மதுக்கடைகளை குறைக்கணும், அதே சமயம் போதை பழக்கத்தை 3 மாசத்துல ஒழிக்கிறோம்னு சொல்லி இருக்கிறாங்க. எத்தனையோ நலத்திட்டங்கள் கொடுத்தா கூட உங்களுக்கு வேண்டியது இதுதான்றது எங்களுக்கு தெரியுது. அதை கண்டிப்பாக கொண்டு உங்களிடம் செய்ய வேண்டியதுதான் என்னுடைய பொறுப்பு. அதற்காக தான் நாங்க இங்க கேட்டுட்டு இருக்கிறோம். வேற யாரும் அதை செய்ய போறது இல்ல, நம்ம தான் செய்ய போறோம். ஆனா அதுக்கு நீங்க எல்லாம் ஒற்றுமையாக இருந்து நீங்க வாக்களிக்க வேண்டும்.
உங்க கோபம் நியாயமானதுதான் எனக்கு தெரியுது. எங்களுக்கும் அதை விட அதிகமா கோபம் வருது. என்னன்னா செய்யணும்னு நினைக்கிறோம், செய்யறதுக்கு நமக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆட்சி அதிகாரம் இருந்தா கண்டிப்பாக செய்ய முடியும். நீங்க தான் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். சரியாம்மா? நன்றி. நன்றி.